விரத முறை. பொதுவாக கார்த்திகை தீபத்தன்று விரதம் இருக்க விரும்புபவர்கள் அதற்கு முந்தைய நாளான பரணியில் ஒருவேளை மட்டுமே உணவு உண்டு அடுத்த நாள் கார்த்திகை தீபத்தன்று உணவு ஏதும் உண்ணாமல் இரவு விளக்கேற்றி முடித்த பிறகே தங்கள் உணவை எடுத்துக்கொள்வார்கள். இது பொதுவாக கார்த்திகை தீபத்தன்று விரதமிருக்கும் முறை. நீங்கள் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். உணவு ஏதும் சாப்பிடாமல் இருக்க முடியும் என்றால் இருக்கலாம். பால் பழம் எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம். இது உங்களுடைய விருப்பம். வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் முறை. கார்த்திகை தீபத்தன்று மாலை 6 மணிக்கு வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். வீட்டு வாசலில் 2 விளக்கு, பூஜை அறையில் 2 விளக்கு, வரவேற்பறை என்று வீட்டில் எல்லா இடத்திலும் 2 தீபங்கள் ஏற்றி வைக்கலாம். குறைந்தது 27 தீபமாவது ஏற்ற வேண்டும். முக்கியமாக பூஜை அறையில் 1 நெய் தீபமாவது ஏற்றி வையுங்கள். தீபம் ஏற்றி வைத்துவிட்டு நைவேத்தியமாக அப்பம் பொரிக்கடலை படைக்கலாம். பிறகு சிவபெருமானுக்கு உரிய திருவாசகம், சிவபுராணம், சிவ அஷ்டகம் படிக்கலாம். முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசம் மேலும் உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் சொல்லலாம். பிறகு தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்து உங்கள் விரதத்தையும் முடித்து கொள்ளலாம். நாம் ஏத்தும் தீபத்தில் 3 தேவியர்கள் சங்கமிப்பதாக சொல்லப்படுகின்றது. தீப சுடரானது மகாலட்சுமியையும் அதில் தோன்றும் ஒளி சரஸ்வதியையும் வெப்பம் பார்வதியாகவும் கருதப்படுகின்றது. மனிதனையும் இறைவனையும் இணைக்கக்கூடியதாக திருவிளக்குகள் விளங்குகின்றது. அதாவது மனித ஆத்மாவும் இறைவனுக்கு இடையேயான உறவை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு தீப சுடர் எரியும் போது அந்த விளக்கில் ஊற்றப்பட்டுள்ள எண்ணெய் மெல்ல மெல்ல அந்த திரி உட்கொள்கிறது. தீப சுடர் எரிகிறது. தீப சுடர் அகத்தோற்றமாகவும் அதன் செயல்பாடு புறத்தோற்றமான எண்ணெய், திரி, விளக்கு போன்றவற்றால் செயல்படுகிறது. இப்படி திருவிளக்கானது அதில் இருக்கும் மறைபொருள் மூலம் நம் ஆன்மாவும் இறைவனையும் இணைக்கிறது. கார்த்திகை தீப நன்னாளில் சொக்கப்பனை ஏற்றல் மற்றும் மாவலி சுற்றல் ஆகிய நிகழ்ச்சிகள் தமிழர் கொண்டாட்டங்களாக கொண்டாடப்படும். எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்கார்த்திகை தீப திருநாளன்று நாமும் தீப விளக்கு ஏற்றி அறியாமை இருள் அகன்று வளமான வாழ்வும் இறையருளும் பெறுவோம். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.